கூட்டத்துல வந்து நின்னவெல்லாம் வாக்குச்சாவடிக்குள்ள போய் வாக்களித்தவனா அப்படிங்கிற நீங்க இன்னொன்னு பாப்ப. யாருக்கு வாக்கு இருக்காது, எல்லாம் சண்டை போட்டு வந்து இங்க எங்கேயும் சுத்தி தெரிவானே தவிர அவனுக்கு வாக்கு இருக்கான்னு கூட தெரியாது. அந்த இதுல பூத்துல வாக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு கொடுத்த டேட்டா பொறுத்து காரைக்குடியிலேயே அவங்க நிறைய இடத்துக்கு போடல பூத்து. வெளியிலேயே ஆள் இல்ல. நான் கண்ணங்குடி பகுதியெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால நான் சொல்றேன், நான் உறுதியா சொல்ல முடியும். வெளியில ஆள் கிடையாது. நான் புகைப்படம் எடுத்துக்கிறேன். கூட்டமா நம்மளுக்கான ஆட்கள் பெரிய டென்ட் போட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க, குடும்பமா உட்காந்துருந்தாங்க. அங்கெல்லாம் தாவே கேட்க ஆளே இல்லை. மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க. என்ன மாற்று? இன்னைக்கு அரசியலே கெடுத்து வச்சிருக்கிறது காசு கொடுத்து வாக்குகளை பறிக்கும். இதுல இந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து மேடைகள்ல பேசுறதாகட்டும், செயல்பாடுகளாகட்டும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு அண்ணன் சீமான். காசு கொடுத்து நான் வாக்கு வாங்க மாட்டேன், எனக்கு இப்போ அப்படி காசு கொடுத்தா ஓட்டுனா ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாதி பார்த்து ஓட்ட அதுவும் தேவையில்லை. என்ன திட்டம் இருக்குன்றது அண்ணன் சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லியிருக்காரு. 5 நிமிஷத்துக்கு மேல பேசவே இல்லையா விஷயம்? சிஎம் சார், சிஎம் அங்கிள், ஒண்ணு இவரு போட்டி யாருக்கு, இவருக்கு அவருக்கு, அவ்வளவுதான். இதுதான் இந்த மொத்தமே தான் எல்லா இடத்துலையுமே. இது ஒண்ணு எல்லாத்தையும் விட ஹைலைட்டா நான் பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமானது அண்ணன் சீமான் பேசுறது. அண்ணன் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, இவர் பேசுறது குழந்தைகளை பயன்படுத்துவது ஆபத்தான வழக்கு. குழந்தைகள் வாரியத்துல பயமே தான். அரும்பு முட்டு மலர் இந்த மாதிரி நான் படிப்பு சுமை இருக்காம இருக்கும் பிள்ளைங்களா, உங்களுக்கு வந்து தனித்திறன் கல்வியில நான் கொடுக்குறேன். இது தலைவனா? சாக்லேட் வாங்குற மாதிரி நீ மிரட்டி போய் அப்பாட்ட போய் ஓட்டு போட சொல்லுன்ற தலைவனா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தெளிவா ஒரு தலைவன் வந்து எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து கல்வி முறையை மாற்றுறேன், சுமையில்லாத கல்வியை பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள்ன்றார். ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. வணக்கம் சசி. வணக்கம். நீண்ட நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமா, தேர்தல் எல்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா நான் வந்து முக்கியமான ஒரு சங்கதி நம்ம இங்கே பேச வேண்டிய தேவை இருக்குது. என்னன்னா இன்னைக்கு எல்லா ஊடகங்கள்லையும் தேர்தல் முடிஞ்சது, 23ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 4 நாள் ஆயிடுச்சு. எல்லா ஊடகங்கள்லையும் தேர்தலுக்கு முன்பு வரை திமுக அதிமுக அப்படின்னு கொஞ்சம் பேசினாங்க, 4 முனை போட்டி அப்படின்றது குறித்து பேசினாங்க. ஆனால் தேர்தல் நாளுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை விஜய் இதை ரொம்ப முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றத நம்ம பேச வேண்டியிருக்குது. உண்மையிலேயே அங்கே வந்து விஜய் என்ன செஞ்சாரு இந்த பரப்புரையில அப்படின்றத. ஏன்னா இப்போ திமுக அதிமுகன்றது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு எல்லாத்தையும் செஞ்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் மக்களுக்கு வெளிப்படையா இருக்கிற ஒரு கட்சி. அதாவது வேணுமா வேணாமான்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க. அந்த ரெண்டுக்கும் மாற்றாதான் மக்கள் வேற மற்றவர்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அண்ணன் நாம் தமிழர் கட்சி எழுந்து வரும்பொழுது, அண்ணன் சீமான் எழுந்து வரும்பொழுது, இந்த ஊடகங்கள் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் விஜயை கொண்டு வந்து அங்க நிறுத்துறாங்கல்ல. இது இப்ப நம்ம வந்து இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ரைட் நீங்க நிறுத்துங்க, எந்த அளவீட்டின் அடிப்படையில நீங்க வந்து ஒப்பீட்டின் அடிப்படையில நீங்க வந்து அண்ணன் சீமானுக்கு இணையா அவரை கொண்டு நிறுத்துறீங்க. அப்ப சீமான் அண்ணனுக்கு இவருக்கும் இந்த பரப்புரை இதான் முதல் தேர்தல் அவரை பொறுத்தளவுல. அண்ணன் சீமான் அண்ணனுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்ல பல 6 தேர்தல்களை இதோட சந்திச்சிட்டாங்க. அப்போ அண்ணன் 6 தேர்தல்களா அண்ணனை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரை பொறுத்தளவுல பல இடைத்தேர்தல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரை பொறுத்தளவு முதல் தேர்தல் வந்திருக்கிறாரு. சும்மா தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் என்ன இந்த தேர்தலில் மக்களுக்காக என்ன சொன்னார், என்ன செய்தார், அவர் எப்படி நடந்துகிட்டார், அண்ணன் சீமான் எப்படி நடந்துகிட்டார், இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படின்றத சொல்லுங்க. இல்லைண்ணே, இது ரொம்ப ஆபத்தா நான் நினைக்கிறேன். இது வந்து இந்த நீங்க சோ கால்டு என்ன சொல்றோம், பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இல்ல இந்த கருத்து கணிப்புகளை சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முற்று முழுதாக அப்படியே புறக்கணித்து விட்டு போறது இருக்குல்ல, அது வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கே ரொம்ப கேடானது, ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு உண்மையான தகவல் தெரியாது. ஒவ்வொருத்தரோட மனநிலை ஒரு நிமிஷத்துக்கு மாறும். நீங்க இன்னைக்கும் எனக்கு அதிமுக நினைச்சே எனக்கு இதா இருக்கு. எப்படி அமைதியா ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இவர்களும் இந்த மாய வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு அமைதியாயிடுறாங்க. நேத்தெல்லாம் நான் ஒரு மாலை முரசு ஒரு பத்திரிகையோட இதுக்கு போறேன். அந்த கேள்வி அதிமுக திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா அவர்கள் அமைதியா இருக்காங்க, அதை பத்தி பேச மறுக்கிறாங்க.
ஏன்னா உளவியல் ரீதியா அவங்கள பேச விடாம அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. நமக்கு தோன்றது கூட ஏன் இந்த அதிமுக திமுகவுக்கு தோண மாட்டேதுன்னு. ஏன்னா அவர்கள் வந்து சாலிடா ப்ரூவன் ஓட்டு வந்து 20% 25% அவர்களுக்குன்னு வாக்கு இருக்கு. இதுவரைக்கும் இருந்த ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா 25க்கு குறையல அவங்களுக்கு. இவர்கள் ஏன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிம்பம் இங்க நடக்குது, நம்மள இதை தாண்டி இந்த வாக்கெல்லாம் அவங்களுக்கு போகணும்னு அவங்க எப்படி ஒரு நம்பிக்கைக்கு வர்றாங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, இவங்க இந்த சோசியல் மீடியாவை இது பண்ணி சோசியல் மீடியா கொடுத்த இவ்வளோ ஹைப்பில் எல்லாருக்குமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ ஓட்டு அவ்வளோ ஓட்டுன்னு. கலன் நிலவரம் அப்படி இல்லை. நான் அது டேட்டாவோட நான் என்னால் பேச முடியாது. அதுக்கு மாற்று இருந்தால் மற்றவங்க பேசட்டும், அதில் எனக்கு இப்போ இது இல்லை. ஆனால் நாம் இதை பேசி ஆகணும். பேசாமல் மௌனமாக போகவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 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 யதார்த்தத்துக்கு நான் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் எந்த இடத்துலையும் பெருசா பரப்புற போல ஒரு இடத்துல போனேன். இப்பதான் தேர்தல் சந்திக்கிறார். ஏற்கனவே தேர்தலை சந்தித்து வாக்குகளை பெற்று அது நல்லதோ கெட்டதோ 2 கட்சியிலும் வாக்குகளை வச்சிருக்கு, கட்டமைப்பை வச்சிருக்கு. உள்ளாட்சியில் பல இடங்களை வென்று அவர்கள் கையில இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி இவர்களுக்கான வாக்குகள் இதுவரைக்கும் இருந்த வாக்குகள் எல்லாம் தாண்டி ஒரு வாக்கு வருங்கிறத எப்படி நம்ம இது நாம் தமிழர் கட்சி 8.2% இப்ப வாங்கியிருக்கோம். இப்ப 24 தேர்தல் வாங்கியிருக்கோம். அது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதுலயே 8.2% வாங்கியிருக்கு அப்படின்னா பிரதம மந்திரிக்கான தேர்தல், அந்த தேர்தலே இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இது 1%மோ 2%மோ கூடுதலா தான் நீங்க குறைஞ்சது நான் சொல்றேன். நம்ம சொல்றது நம்ம வெற்றிக்காக சொல்றோம், யதார்த்தத்துக்கு வெற்றிக்காக சொல்றோம். நம்மளை விமர்சிப்பவர்கள் சொன்னா கூட இல்லங்க போன முறை 8.2 வாங்குறாங்க, இந்த முறை கூட 2% 3% வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை. நம்மள வந்து மறுத்துட்டு நம்மள வந்து ரேஸ்ல இல்லாத மாதிரியும் இந்த இடத்துல நாங்கள் எப்போ 1% வாங்கும்போது பேசினாங்களோ அதே இடத்துல இங்க வைக்கிறது வந்து இது வந்து திட்டமிட்டு வன்மத்தை கேட்கிற இல்ல எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை மறைக்க வேண்டும், மூடி மறைக்க வேண்டும், இவர்களை வந்து நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக இதுல வந்து தேர்தல் இதுல வந்து இது வந்து தேர்தல் தாண்டி ஊடகங்கிறது வந்து மோசமான ஊடக தர்மம் அப்படின்றதே இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் களத்துல பார்த்தவரை சொல்றேன். இப்ப ஒரு எதாத்துக்கு ஏன் 1 மணிக்குள்ள வந்து ஓட்டு போடுங்க எல்லாரும் சொல்றாரு. அப்ப அவங்க கூட்டத்தை காமிக்கணும், ஒரு மாஸ் சைக்காலஜியை கொண்டு காலையிலே பாடுறா எல்லாம் பேண்ட் சட்டை போட்டு எங்க பார்த்தாலும் இவங்களே நிக்கிறாங்களே அப்படின்னு. கூட்டத்துல வந்து நின்னவெல்லாம் வாக்குச்சாவடிக்குள்ள போய் வாக்களித்தவனா அப்படிங்கிறத நீங்க இன்னொன்னு பார்க்கணும். அது 2வது கேள்வி. யாருக்கு வாக்கு இருக்காது, எல்லாம் சட்டை போட்டு வந்து இங்க எங்கேயும் சுத்திக்கு தெரிவானே தவிர அவனுக்கு வாக்கு இருக்கான்னு கூட தெரியாது. அந்த இதுல பூத்துல வாக்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு கொடுத்த டேட்டா பொறுத்த வரைக்கும் காரைக்குடியிலேயே அவங்க நிறைய இடத்துக்கு போடல, பூத்துக்கு ஆள் போடல. வெளியிலயும் ஆள் கிடையாது, வெளியிலயும் ஆள் இல்ல. நான் கண்ணங்குடி பகுதியெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால நான் சொல்றேன், நான் உறுதியா சொல்ல முடியும். வெளியில ஆள் கூட நான் புகைப்படம் எடுத்துறேன். கூட்டமா நம்மளுக்கான ஆட்கள் பெரிய டென்ட் போட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க, குடும்பமா உட்காந்துருந்தாங்க. அங்கெல்லாம் தாவே கேட்க ஆளே இல்லை. எங்க இருந்து நீங்க வந்து அவன் வென்று ஆட்சியை பிடிப்பான்னு எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சரி, மக்கள் அவங்க பேசுறதை விடுங்க. சரி, அவங்க வந்து ஒரு ஹைப்பை உருவாக்கணுன்றதுக்காக பேசுறாங்க. சரி, மக்கள் வந்து அவர்கிட்ட என்ன பார்த்தாங்க? நம்ம நீங்க அண்ணன் சீமான் அவரையும் ஒப்பிடுங்க. இந்த தேர்தல் பரப்புரையில நம்ம தெளிவா ஒப்பிட முடியும். நீங்க சொல்லுங்க, அண்ணன் சீமான் அவர்கள் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி இந்த 23 நாட்கள்ல எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்காரு, எத்தனை கூட்டம் பேசியிருக்காரு. பொதுக்கூட்டங்கள் மட்டும் மேடை போட்டு மேடையில நின்று பேசின பொதுக்கூட்டம் மட்டும் 43 பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு. பின்னாடி விஷுவல் வீடியோ தரவுகளோட பேசியிருக்காரு 43 கூட்டம். இது இல்லாம இந்த 43 கூட்டம் இல்லாம பாயிண்ட் ஒரு நாளைக்கு மினிமம் 5 பாயிண்ட், 20 கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்டுக்கு மேல வரும். கிட்டத்தட்ட 160 இடங்களுக்கு மேல தொகுதிகளுக்கு மேல போய் பேசியிருக்காரு. 234 தொகுதியில தேர்தல் அன்று மட்டும், தேர்தல் அறிவித்த பின்னர் மட்டும் அந்த பாயிண்ட் தேர்தலுக்கு முன்பே ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சிட்டாரு அண்ணன். அது வேற. ஆமா, தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி போனாரு, முதல்வர் ஸ்டாலின் போனாரு, அது அடுத்த விஷயம். தேர்தல் அறிவித்த பின்னர் கிட்டத்தட்ட 164 தொகுதிகளுக்கு மேல காலடிப்பட்ட ஒரே தலைவர் சீமா. விஜயனுடைய காலடி எத்தனை தொகுதிக்குள்ள போட்டிருக்கோம்? 6 தொகுதியிலிருந்து 8 தொகுதி, அவ்வளவுதான். ஆனா பேசுறது என்ன, தேர்தலுக்கே வரல, ஆனா தேர்தல் முடிந்து நான் வெற்றி பெற்றால் என்னை எளிதாக அணுக முடியும், நான் எல்லா மக்களையும் எல்லா தொகுதியிலும் சந்திப்பேன். பாருங்க, அப்போ பாயிண்ட் நம்பர் 1, எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போன அண்ணன் சீமான் எங்கேயுமே போகாம, நம்ம இதுக்கு முன்னாடிதான்
அவர் வந்து செத்து போனவங்களையும் இங்க வர வச்சு பாப்பாரு. கரூர்ல இருந்து வர வச்சாரு. அவருடைய பகுதி என்ன பகுதி, பனையூருக்கு வர வச்சு பார்த்தாரு அப்படின்றது. ஆனா இப்போ பொதுமக்களை பார்க்கறதுக்கு தேர்தல் எல்லா தலைவர்களும் போகும்போது அண்ணன் அதுல முன்னால போய் கிட்டத்தட்ட 164 இடங்கள் தொகுதிகளுக்கு போய் பாக்குறாரு. இதுல ஒரு 6 தொகுதிகள் கூட போல. அதுல பல இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா கடைசி நேரத்துல 2-3 இடத்துல போவே இல்லை. அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி கடிதம் கொடுத்து இப்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்தினது போக தேர்தல் அதிகாரிகள் அனுமதி கொடுத்து அந்த அனுமதியை வந்து வேணான்னு சொல்லி போகாம விட்டது அதிகம். ஸோ இதுல நம்ம வந்து பொதுமக்கள் அவரை கண்டிப்பா ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து அதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேட்பாளர்களே எந்த வேட்பாளருமே வந்து அந்த ஏரியால அறிமுகமானவங்க கிடையாது, பரிச்சயமானவங்க கிடையாது. இந்த சிக்கல் இருக்கு. அடுத்து இந்த வேட்பாளர்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில பிரபு. நீங்க அந்த தொகுதிக்குள்ள வர்றீங்க, அந்த தொகுதிக்குள்ள வரும்போதே தாமதம். அப்போ அந்த தொகுதியோட ஒரு வேட்பாளரை நீங்க என்ன பண்ணணும், நிறுத்தி வாகனத்துல மேல ஏத்திட்டு மேல இருந்து தாவி ஏறாருங்க. அது கடைசியில முன்னாடியே வந்து முடிச்சிட்டு போகும்போது இது எவ்வளவு அவமானம். அது ஒரு மருத்துவர், ஒரு உங்க கட்சியோட ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளரை தாவி கையை பிடிச்சி தூக்கி, இதெல்லாம் என்ன மாதிரியான செயல் ஒரு தலைவர் செயல்? நீ வந்து ஒரு 234 கட்சியினுடைய 234 முகம், அதுல ஒரு முகத்தையே நீ இப்படி டீல் பண்ண, முகம் தெரியாத கட்சிக்காரங்கள் எப்படி டீல் பண்ணுவேன், பொதுமக்கள் எப்படி டீல் பண்ணுவேன்? இன்னும் ஸ்ரீரங்கத்துல போட்டிட்ட தம்பி ரமேஷ் எல்லாம் வந்து ரொம்ப மனம் இது பண்ணி அங்கெல்லாம் வந்து அவர் வந்து இது பண்ணலை, அவர் வந்து கூப்பிட்டு அரவணைச்சு இது பண்ணலன்னு சொல்லி பல பிரச்சனைகள் நடக்குது. இத்தனையும் தாண்டி இதை ஒரு பக்கம் வைங்க, இந்த பக்கம் அண்ணன் சீமான பாருங்க, எல்லா இடத்துலையும் அதிகபட்சமாக நீங்க 234 போல 190 போக முடிச்சாலும் அத்தனை வேட்பாளரையும் கூட அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து பேசி இவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. அப்ப எந்த தலைவன் மக்களிடம் போய் சென்றிருக்காரு? மக்கள் பார்க்கணும். ஆமா. அடுத்தது வந்து மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க, மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க. என்ன மாற்று? இன்னைக்கு அரசியலே கெடுத்து வச்சிருக்கிறது காசு கொடுத்து வாக்குகளை பறிக்கிறது. இதுல இந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து மேடைகளில் பேசுறதாகட்டும் செயல்பாடுகளாகட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறவர் அண்ணன் சீமான். காசு கொடுத்து நான் வாக்கு வாங்க மாட்டேன், எனக்கு இப்போ அப்படி காசு கொடுத்தா ஓட்டுனா ஓட்டே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி, சாதி பார்த்து ஓட்டா அதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு மாற்றுன்னு வர்றவங்க இப்ப திமுக அண்ணா திமுக இருக்குது, காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை. காசு கொடுக்கலன்னா மக்கள் போராடுற அளவுக்கு மக்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆனா இது இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா மாற்றுன்னு நிக்கிற தலைவரை மாற்றுன்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க தொகுதியினுடைய உங்க வேட்பாளர்கள் எத்தனை இடத்துல காசு கொடுத்தாங்க? நீங்க ஒரு IRS அதிகாரி அப்படின்னு சொல்லி வந்த திரு அருண்ராஜ் அவரே என்ன பண்ணாரு? அண்டா கொடுத்தாரு, டப்பா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்டேஜ்ல உட்கார வச்சு அரிசி மூட்டை கொடுக்குறாங்க, எல்லாம் இலவசம். ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்க. காசு கொடுத்த இடங்கள் பல இடங்கள், காசு கொடுத்த இடங்கள் இருக்கு. பெரம்பூர் தொகுதியிலே விஜய் போட்டிட்ட தொகுதியிலே காசு கொடுக்கப்பட்டது. ஆர்கே நகர்ல வந்து காசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க புதுக்கோட்டையில KM ஷெரீப் அவர் வந்து வாராப்பூர் பகுதியில அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு ஏமாத்தி, அதுலயும் பாருங்க காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வென்று வந்தா நீங்க டீ வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு டோக்கன். எப்படி பாருங்க, அந்த மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் போய் கேட்டா இல்ல நாங்க வென்றாதான் உங்களுக்கு தருவோம்னு சொல்லி அவங்க ஏமாத்தி அவங்க போய் ஓட்ட போட்டாங்க. திருவள்ளூர்ல அருண், மருத்துவர் அருண் அவரும் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி. அப்புறம் நீங்க அதுவே பாருங்க, தேர்தல் ஆணையம் எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லுது. அதை மீறி செலவு பண்ணா குற்றமா இல்லையா? அப்போ நாம் தமிழர் வேட்பாளர் மட்டும்தான் தேர்தல் அதிகாரிகள் சொன்ன, தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற அந்த தொகையில 4 பாக தொகை தான் ஒரு தொகையிலும் செலவு பண்றாங்க. அப்ப அது எங்க இருக்குது? நீ அதுலயே அடிப்படை சட்டத்தையே மீறீங்க. நீங்க முதல்ல ஊழல் ஒழிப்பாங்கிறீங்க, எப்படி பண்ண முடியும்? இது நீங்க யோசித்து பாருங்க. மக்கள் யோசிக்கணும். நம்ம பேசுறது வேற யாருக்காகவும் இல்ல, மக்கள் இதை ஒப்பிட்டு பார்த்து சொல்றோம். மக்களுக்கா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கே தெரியும், தங்களுடைய தொகுதியில போட்டிட்ட தாவேகா வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்களா இல்லையா, எவ்வளவு டாம்பிகமா வந்து செலவு பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இதை பார்க்க வேண்டியிருக்குது. பெண்களுக்கு வந்து நான் வந்து முதல்ல பெண்கள் என் கண்கள் அப்படின்னா 20 இடத்தை தாண்டல. அப்புறம் 117 இடங்களை வேட்பாளர் சொல்லி பேச நம்பர் 3. ஆமா, வேட்பாளர்களை நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. 117 இடங்களை பெண்களை வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. நீங்க
இளைஞர்களை அதிகமாக நிறுத்திய கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்க பக்கம் தான் இளைஞர் இருக்கேன்னு சொல்றீங்க. எல்லாம் இளைஞரா கொடுத்துட்டு போ. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்காங்க. அது பிடிவாதமா இருந்த அண்ணன் கொடுத்த முக்கியமான கட்சி பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஆமா நீ இந்த முறை ஒதுக்கிக்கோங்க, வாய்ப்பு இருந்தா உங்க வீட்டுல உங்க பையனோ யாராவது இருந்தா பெண்ணோ இருந்தா சொல்லுங்க, குழந்தைகளோ இருந்தா சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுப்போம், வாய்ப்பு கொடுப்போம். அப்போ இதுலயும் நீங்க வந்து மாற்று இல்ல வரல, எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல. அதுல நீங்களும் அந்த மற்றும் ஒரு அரசியல் கட்சி தானே தவிர மாற்றுன்னு சொல்லி இங்க சொல்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அடுத்து வந்து இலவசம் எல்லாரும் தான் இலவசம் இலவசம். நீங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த பட்ஜெட்லயே வர முடியாத அளவுக்குலாம் நீங்க சொல்லிருக்கீங்க. தாலிக்கு தங்கன்னு இருக்கீங்க, இவனுக்கு வந்து மோதிரம் போடுறேன்னு இருக்கீங்க, 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேங்கிறீங்க. எங்க இருந்து கொடுப்பீங்க? 2,500 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், 2000 போல எல்லா பெண்களுக்கும். எதுவுமே வந்து ரியல் இதுல வந்து நடக்க முடியாத சாத்தியம் இல்லாத விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க என்ன மாற்று? நாங்கள் சொல்றோம்ல, கருத்தியலாக நாங்க சொல்றோம்ல, காசே கொடுக்க மாட்டேன், இலவசமே கிடையாது, உனக்கு மருத்துவம், கல்வி, குடிநீர் இது மட்டும் தான் இலவசம். ஏன்னா வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை வேற வழி இல்லை. மனிதன் உயிர் வாழ வேண்டும். இந்த நாட்டினுடைய குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவரையும் உயிரோடு பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதுக்காக அதை கொடுப்பேன். இதை மீறி எதுவுமே நான் தர மாட்டேன். உனக்கு வேலை தரேன், சம்பளம் தரேன், எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்குறேன், சம்பளம் தரேன், அதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ, இலவசத்தை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி நிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தருக்கு வாக்குகளை கேட்டிருக்காரு. அது எப்படி? இது 5. ஆமா, அது சாராயத்தை ஒழிக்கிறது. மதுவை பத்தி அவருடைய தேர்தல் அறிக்கையில எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில கண்டிப்பாக டாஸ்மார்க் இழுத்து மூடுவோம். அதிகபட்சம் போனா மனிதனுக்கு உயிரிழப்பை அதுவும் அதிகபட்சமாக போனால் மனிதனுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தாத பனம்பால் தென்னம்பால் கொண்டு வருவோம் அப்படின்றது. ஏன்னா அதை குடிச்சு செத்ததா எதுவும் எங்கேயும் சரித்திரம் கிடையாது. இது விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய ஒரு இதுதான். ஆமா, கண்டிப்பா. அப்போ நல்லசாமி ஐயாலாம் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு. கல் இறக்க அனுமதிக்கணும், விவசாயிகள், தென்னை விவசாயிகள், பனை விவசாயிகள் அதனால பலனடைவாங்கன்னு சொல்லி சும்மா அதை நம்ம சொல்றோம். இல்ல, நம்ம இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா சும்மா போற போக்குல சொல்லலாம். அண்ணன் அவர்கள் பிரசன்டேஷன் போட்டு இதுல எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, இதனால் எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கலாம், அதனால் இவர்கள் வாழ்க்கை எப்படி மேம்படும்னு சொல்லி அறிவியல் பூர்வா யதார்த்தத்தை நீங்கள் வந்து இங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்த ஒவ்வொரு பாமரனுக்கும் கூட புரியுற அளவுக்கு. அதனால திரைப்படம் பார்த்தா எப்படி டக்குன்னு மனசுல பதியுமோ அதை அண்ணன் மனசுல வச்சுதான் அதை செஞ்சிருக்காங்கன்னு நமக்கே அதை பார்த்தோன்னே புரியுது. சொல்லும் போது புரியாத சில விஷயங்கள் சில நேரம் பார்க்கும்போது சில நேரம்லாம் வந்து இவர் என்னப்பா கற்பனையை பேசுறாருப்பா அப்படின்னா, இது இந்த நாட்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நாட்டில் இப்படி மின்சாரத்தை தயாரிக்கிறார்கள், இந்த நாட்டில் இப்படி தண்ணீரை சேமிக்கிறார்கள் அப்படின்னு ஆதாரத்தோட. பால் பொருளாதாரம் பத்தி பேசுறேன். நீங்க வந்து சாராய பொருளாதாரம் 50,000 கோடி. ஆனா அது 2 லட்சம் கோடி. அது என்ன 2 லட்சம் கோடி அப்படின்னு கேட்கறவனுக்கு அழகா படம் போட்டு விளக்கிட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கோடி மக்கள்? இப்ப நீங்களே வந்து 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ 1,30,000 கோடி குடும்பம் அது 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கு. ஆனா மொத்தம் இருக்கிற குடும்பம் கிட்டத்தட்ட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் கோடி மக்கள் தொகை இருக்கு. வாக்காளர்களே 5.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப அதை குடும்பமா கணக்கிட்டீங்கன்னா நீங்க குறைந்தபட்சம் நீங்க அதுல பாதியா கூட எடுத்துக்கோங்க. 2 கோடி குடும்பங்கள், 2.5 கோடி குடும்பங்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கிடுறாங்க. 1/2 லிட்டர் பாலாவது வாங்கிடுறாங்க. அப்ப எத்தனை லட்சம் லிட்டர் பால்? 1/2 லிட்டர் பால் இன்னைக்கு என்ன விலை? அந்த 1/2 லிட்டர் பால் இன்று 2 கோடி ஒரு நாளைக்கு. அப்ப இதனுடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு அவர் விளக்கம் போட்டு சொல்லும் பொழுது, அப்ப இதை வந்து தனியார் செய்யாம அரசாங்கமே செஞ்சு, அரசாங்கமே இந்த பால் ஆவின் மாதிரி முழுமையா மற்ற எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள தடை செய்து விட்டு ஆவின் மட்டும் தான் வியாபாரம் பண்ணவில்லை. அதுக்கு வேற ஒரு பெயர் தமிழ்நாட்டுல இன்னொரு அந்த ஆவில் எப்படி அமுல் இருக்கோ அது மாதிரி இன்னொரு பெயர் வச்சு தமிழ்நாடு முழுக்க அந்த பாலை நம்ம சப்ளை பண்ணோம்னா நீங்க 1 லிட்டருக்கு 5 ரூபாய் நமக்கு அரசாங்கத்துக்கு லாபம் முடியுது. இதுல 2 விஷயம் இருக்குது. இந்த பாலை கொண்டு வரும்போது பால் உற்பத்தியாளர்கள் மாடு வளர்க்குறான். மாடு வளர்ப்பதே ஒரு தொழிலாயிடுது. அப்ப அவன் அதுல சம்பாதிக்கிறான். அந்த மாடுல இருந்து கிடைக்கிற பாலை அரசாங்கமே எடுத்துக்குது அப்படின்றது அந்த திரைப்படம் அந்த இது காணொலி மூலமா இன்னும் மதிப்பு கூட்டி வைக்கிறார். அது மதிப்பு கூட்டுவோம் ஃபேக்டரி. அப்ப அந்த ஃபேக்டரியில ஆவின் மாதிரி பல ஃபேக்டரி, மாவட்டத்துக்கு 4 ஃபேக்டரி உருவாக்கணும், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும், மற்ற நிறுவனங்கள் எல்லாரும் தடை செய்யறோம்னா அப்ப அதுல வேலை வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் போக அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருவாய், அந்த பாலை நுகர்கின்ற நுகர்வாளர்கள் 1 லிட்டருக்கு 1 ரூபா கொடுத்தா கூட பெரிய லாபம் இல்லைன்னா கூட 1 ரூபா கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு எத்தனை கோடி கிடைக்குது. அப்ப இதெல்லாம் விலைக்கு சொல்லும் பொழுது மக்களுக்கு எளிதா புரியுது. அப்ப இந்த ஒரு என்ன திட்டம் இருக்குன்றது அண்ணன் சொல்ற விஷயம் இருக்குல்ல,
இது முக்கியமான ஒரு விஷயம். இதை இந்த மாதிரி ஏதாவது அவர் சொல்லியிருக்கிறாரு? 5 நிமிஷத்துக்கு மேல பேசவே இல்லைன்னு ஒரே ஒரு விஷயம். ஏன்னா சிஎம் சார், சிஎம் அங்கிள், ஒண்ணு இவரு போட்டி யாருக்கு, இவருக்கு அவருக்கு, அவ்வளவுதான் இதுதான். இந்த மொத்தமே தான் எல்லா இடத்துலையுமே. இது ஒன்று. எல்லாத்தையும் விட ஹைலைட்டா நான் பார்க்க வேண்டிய விஷயம் முக்கியமானது. சீமான் பேசுனது, அன்னை பல இடங்கள்ல பேசியிருக்காங்க, இவர் பேசுனது குழந்தைகளை பயன்படுத்துவது ரொம்ப ஆபத்தான வழக்கு. குழந்தைகள் தேர்தலே பயமே தானே. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. ஆமா, நீங்க பாருங்க, பல பத்திரிகையாளர்கள், பல சமூக ஆர்வலர்கள் பேசிட்டு இருக்காங்க. 4ஆம் நீதிபதி பேசியிருக்காரு. ஆமா, 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரப்போகுது. முடிவு வரும்போது விஜய்க்கு எதிரான முடிவாக இருந்தால் இதை நாங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு வாங்கி கொடுத்தோம்னு குழந்தைங்களை நம்ப வைக்கிற ஒரு வேலை இருக்குல்ல, அப்போ அதுல ஈடுபடுத்தப்பட்டுறாங்கல்ல, அவங்க ஏமாற்றம் அடையும் பொழுது பெரியவர்களாலே ஏமாற்றத்தை தாங்க முடியாது. நம்ம பல செய்திகள் அந்த காலத்துல படிச்சிருக்கிறோம். எம்ஜிஆர் தோற்று விட்டார்ன்றதுக்காக விஷம் குடிச்சவன் இருக்கிறான், ஜெயலலிதா தோற்று விட்டார்ன்றதுக்காக தன்னை மாய்த்து கொண்டவன்ற, இது அப்படி நடக்குது உலகத்துல. ஆனா நீங்க பெரியவர்கள், நீங்க குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க ஏமாற்றத்தை எப்படி தாங்க முடியும்? நீங்க அண்ணன் அனுபவிச்சிருக்க ரொம்ப தவறான. அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு, நீங்க அந்த காணொலியை பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. நீங்க உங்க அந்த வாக்காளர், அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களை உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லி வற்புறுத்துங்கன்னு சொல்லல. என்னுடைய வாக்காளர்களே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அரசியல் அறிவை ஊட்டி நான் வெளியே கொண்டு வருவேன். 18 வயசு ஆகும்போது அவன் முழுமையான அரசியல் அறிவை பற்றி என்னுடைய வாக்காளனாக மாறுவான்றது சொல்றது எப்படி இருக்குது ஒரு அரசியல் தலைவர்? நீ 5 வயசு 8 வயசு 7 வயசு குழந்தைங்க நீ எப்படி கிண்டர் ஜாய் வாங்குவியோ, சாக்லேட் வாங்குறதுக்கு அடம் பிடிப்பியோ, அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவை அடம் பிடிச்சு விசிலுக்கு ஓட்டு போட வையின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமானது. அப்ப நீ அந்த குழந்தைகளை நீ அறிவியல் பூர்வமா அவளை அறிவை ஊட்டி, அரசியல் அறிவை ஊட்டி வளர்க்காம அவங்கள பிளாக்மெயில் பண்றதுக்கு நீ தூண்டி விடுற, குழந்தைங்களை தூண்டி விடுற, அவங்களை இப்பவே குழந்தை தொழிலாளர்களா மாத்துற. இது எவ்வளவு ஒரு பெரிய அயோக்கியத்தனம் அது. இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்ல. சாதாரணமா சொல்லும் பொழுது அது அதனுடைய இம்பாக்ட் ஒண்ணும் தெரியல. சாதாரணமா என்ன பாருங்க, எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை விசிலுக்கு ஓட்டு போட சொல்லிடுவாங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். அது இல்ல. நான் ஒரு காணொலியில எல்லாம் பார்த்தேனே, ஒரு அம்மா பொண்ணு அப்பா அடிக்குது, அது அடிக்குது, நீ ஏன் அவங்க போட்ட, நீ ஏன் எனக்கு போடலன்னு சொல்லி அடிக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. இன்னைக்கெல்லாம் நீதிபதியே பேசியிருக்காரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கும், இதை இது பண்ணுங்க. அன்னைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு நீங்களே எல்லா தலைவர்களும் நீங்க ஒரு காணொலி போடுங்கிறார், போட்டு மக்கள்கிட்ட பேசுங்கிறார். நம்ம தற்கொலைன்னு சொல்றதுக்கு கோவப்படுறாங்க, குழந்தைகளை தூண்டி விடுறது தற்கொலை அரசியல் இல்லையா? பெரிய பெரிய தானே அது, ரொம்ப கொடுமையானது இல்லையா அது? ஆமா, இதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்றேன், நீங்க நான் இந்த குழந்தைகளுக்காக நல்லது செய்வேன், அப்பா அம்மாவே போட்டுற போறாங்க, அவ்வளவுதான். குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அப்பா அம்மா சொல்றாரு. முட்டு அரும்பு முட்டு மலர், இந்த மாதிரி நான் படிப்பு சுமை இருக்காம இருக்கும் பிள்ளைங்களா, உங்களுக்கு தனித்திறன் கல்வியில நான் கொடுக்குறேன். இது தலைவனா? சாக்லேட் வாங்குற மாதிரி நீ மிரட்டி போய் அப்பாட்ட போய் ஓட்டு போட சொல்லுன்ற தலைவனா? யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு தெளிவா ஒரு தலைவன் எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் கல்வி முறையை மாற்றேன், சுமையில்லாத கல்வியை பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள்ன்றார். அரும்பு மொட்டு மலர், பிள்ளைகள் படிக்க, பெற்றோரும் ஆசிரியரும் பிள்ளைகளை படிக்கணும். 6 வயசுல 1ஆவது சேர்ப்பேன். ஏன்னா உலகத்தில் கல்வியில் தலை சிறந்து விளங்குகிற நாடு தென்கொரியா. அது 8 வயசுல தான் பிள்ளைகளை 1ஆவதுல சேர்க்கும். அது வரைக்கும் என்ன செய்யுது? சுதந்திரமா விளையாட விடு. அப்ப என்ன பண்ணணும்? அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்புல பிள்ளைகளை நான் தேர்வு படிக்க வைப்பேன். ஆசிரியரும் மாணவரையும் பிள்ளைகளை படிக்கணும். பெற்றோரும்
ஆசிரியர்களும் ஒரே மாதிரி என்னிடத்தில் சான்றிதழ் தரார்களான்னு நான் பார்ப்பேன். 6 வயசுல 1ஆப்பு சேர்ப்பேன். என் பிள்ளைக்கு அவனே உடை உடுத்திக்கணும், அவனே சாப்பிடணும், அவனுக்கு தட்டுக்கள் தெரியணும், எல்லாம் அவன் இந்த வேலையெல்லாம் செய்ய தகுதி வந்துருச்சுன்னா 1ஆப்புல சேர்த்துப்பேன். சான்றிதழ் என்ன? இந்த பிள்ளைக்கு இசை பிடிச்சிருக்கு, இசைதான் அவன் கல்வி. மற்றதெல்லாம் துணை பாடங்கள் தான். அறிவியல், புவியியல், வரலாறு, தமிழ், ஆங்கிலம் எல்லாம். இசை ஓடுறதுக்கு பிடிக்குது, ஓடுறதான் அவன் கல்வி. மற்றதான் துணை பாடம். மற்றதுல எல்லாம் தோத்து போயிடறான், ஆனா சிறப்பா ஓடுறான். இதைத்தான் அவர் சொல்றாரு, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோங்கிறாரு. நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்கேயும் கேட்கலாம். இது தலைவனா அவர் தலைவனா? இது மக்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு தூரம் வந்து, அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த காணொலியை போட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த அல்காரதமில் படி ஓட விட்டு எல்லாரும் அவருக்கு தான் போட்டாங்க, எல்லாரும் அவர் தான் போட்டாங்கன்னு ஒரு மாயை உருவாக்கி ஒரு 100 பேரை வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இதை வச்சுக்கிட்டு அவன் எப்படி பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்து ஒரு 10,000 பேரை விலைக்கு வாங்கி ஆளுக்கு 10,000 ரூபா சம்பளத்தை கொடுத்து 3 மாசம் இவர்களுக்காக வேலை பண்ண வச்சான். அதை தான் வாய்ஸ் ஆஃப் காமன் பண்ணான். அவங்ககிட்ட இருந்ததுனால அதே தொழிலை கத்துக்கிட்டு இதை செய்யறான். அப்ப இந்த விளம்பர மோகத்துல இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள் மூளை செலவு செஞ்சு எல்லாரும் இதை தான் பாக்குறாங்க. நானே 5 தடவை நான் விஜயோட பார்த்தேன்னா எனக்கு அடுத்த 50 ரீல்ஸ் வந்து விஜயோட தான் வந்துகிட்டே இருக்கு, வேற எதுவும் வரது இல்லை, வேற எதுவும் வராது. அதுதான் அந்த அல்காரிதம், அது அப்படிதான் செட் பண்ணிருக்கோம். அப்ப இவங்களுக்குலாம் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, பிள்ளைங்களாம் எங்க பார்த்தாலும் விஜய், எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா இருக்கு, இப்படி ஒரு இதை அறுவடை செய்யலாம் நினைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நகரங்கள்ல இது ஒர்க் அவுட் ஆகுனே. நகரங்கள்ல இந்த ஏமாத்து வேலை, சித்து வேலை, இதெல்லாம் நகரத்துல ஓரளவு இவருக்கான வாக்குகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அடுத்த முறை பாருங்க கட்சி. நான் இப்போ வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காணொலியை போடுறதுக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வாக்காளர்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தேர்தலுக்காக நாங்க பேசல, ஓட்டுக்காக பேசல. தயவு செய்து யோசித்து பாருங்க. ஆமா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. திமுக அதிமுக ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களும் இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லல. இன்னைக்கு ஊழல் படித்த கட்சியாக மாறிவிட்டதுன்றது உள்ளங்கை நல்லிக்கனே எல்லாருக்குமே தெரியுது. நீ காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான்றது. அதனால அதை அப்புறம் நீ எடை போடு. புதுசா வந்திருக்கிறவன் என்ன செஞ்சிருக்கிறான் என்னன்ற அப்படின்றத நீ பாரு. குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றான். எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். மலை மண்ணெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம், கடல்ல அதிக குப்பை போடுறோம், மலையெல்லாம் இப்ப திருடுறாங்க. அது நம்ம மண்ணு நம்ம மலை, யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, அதை நம்ம திருடவும் விடக்கூடாது. இங்க இருக்க தலைவர்கள்ல எங்களுக்கு 4-5 பேர் தான் புக்லயே வந்திருக்கோம். ஒரு கோரிக்கை வைக்கிறோம், இங்க இருக்கிற தலைவர்களே எங்களுக்கு புக்ல தமிழ் பாடத்துல பாடம் நடத்துற மாதிரி கொஞ்சம் கொடுக்க மாதிரி. சீமான் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு, 1 2 3 4 நம்மளே ஒரு 5 6 7 சொல்லிட்டோம், 8 சொல்லிட்டோம். அப்ப இதை தயவு செய்து பொதுமக்கள் எடை போட்டு பார்க்கணும். தேர்தல்ன்றதை மறந்துருங்க. இன்னும் இருக்குது, அரசியல்ன்றது நீண்ட காலம். அரசியல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடப்பதில்லை. எல்லாத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்குது. அப்போ அந்த அப்படிப்பட்ட அரசியலை தீர்மானிக்கிற தேர்தல் இது. ஆமா, அப்போ நம்ம சாதாரணமா போயிட்டு நான் என் பிள்ளை சொன்னிச்சு, என் பேரன் சொன்னாங்கிறதெல்லாம் தமிழக மக்கள் வந்து எப்பவுமே டஃப்பானவங்கன்ற ஒரு இது இருக்குது. ஆமா, இப்போ அனானப்பட்ட பிஜேபி இந்தியா முழுவதும் கைப்பற்றிட்டான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள அவனால வர முடியல. யாரை பிடிச்சு வரலாம், யாரு மேல ஏறி வரலாம், தடுமாறிக்கிறான். அதாவது தமிழகம்னாலே, தமிழக மக்கள்னாலே அரசியல்ல விழிப்புணர்வு பெற்றவர்கள், அவ்வளவு எளிதா அந்த மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிற சூழ்நிலையில அதுக்காக நம்ம வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரலாம். நம்ம யாருமே வரக்கூடாதுன்னு சொல்ல, வர்றவர்கள் அரசியல் புரிதலோட மக்களுக்கு என்ன திட்டங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு சாதாரண திரை கவர்ச்சி மூலமாக மட்டுமே உள்ளுக்கு வரவங்களை நம்பி, திரை கவர்ச்சி தான் பொய், திரை கவர்ச்சியை மட்டுமே நம்பி வாக்களிக்கிறது. அவன் என்ன சொல்றான், திரை கவர்ச்சி இருக்கட்டும், அந்த திரை கவர்ச்சியை மூலதனமா வச்சுக்கிட்டு நான் அரசியல் இப்படி பண்ணுவேன், நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டு வரவன் என்ன சொல்றான்னு கேட்டு நீங்க வாக்களிங்க. நம்ம மாற்றுக்கருத்தே சொல்லல. ஆனா அப்படி இல்லாம 5 வயசு குழந்தைங்க 4 வயசு குழந்தைங்களை தூண்டி விட்டு வாக்குகள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் இருக்கிறான். ஐயா, மக்களை போய் சந்திக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட இந்த போக்கு வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. நான் வந்து அவன் வெற்றி பெறணும்னு கூட சொல்ல. 10% 15% ஓட்டு 20% ஓட்டு வாங்கினான்ற செய்தி 4ஆம் தேதி வந்தாலே
அதுக்காக தமிழக மக்கள் தமிழகம் வெட்கி தலை குனியணும். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால தயவுசெய்து மக்கள் இதை புரிஞ்சுக்கணுன்றதை நம்ம சொல்ல வரோம். அவ்வளவுதான். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.